ஸ்டார்ட். இந்த மட்டக்களப்பு ஆரியம்பதி ஆஸ்பத்திரி தமிழ் பிரதேசத்தில் அமைந்திருக்கிறது. இதில் தமிழ் மக்கள் தான் கூடுதலாக பயனடைகிறார்கள். எங்களுக்கு இந்த ஆஸ்பத்திரிக்கு நிறைய தேவைப்பாடுகள் இருக்கின்றன. இதை நாங்கள் ஆஸ்திரேலியாவில் வதிவிடத்தில் இருந்து வந்த ஒரு பிரதிநிதி மூலம் எங்களுடைய தேவைப்பாடுகளை நாங்கள் கூறிய போது அவர் அதுக்கு ஆவணம் செய்வேன் என்று உறுதி கூறி அதற்குரிய ஏற்பாடுகளையும் தொடர்ந்து செய்து எங்களுக்கு தற்பொழுது எங்களுக்கு மெடிக்கலுக்கு 3 அன்பளிப்பு செய்திருக்கிறார். ஒன்று அவருடைய ஆஸ்திரேலியன் மெடிக்கல் எய்ட் ஃபவுண்டேஷன் மூலம் இந்த உதவி எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. சென்ற 21ஆம் தேதி எங்களுக்கு இந்த 3 உபகரணங்கள் கிடைத்தன. ஒன்று டென்டல் யூனிட் ஒன்றும், எக்ஸ்ரே மெஷினும், இசிஜி ரெக்கார்டரும் அவங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதுக்கு நான் மிக நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் எங்களுக்கு இது மிகவும் மிக முக்கிய தேவைப்பாடாக இருந்தது. அது 3 எங்களுக்கு தற்போது கிடைத்துள்ளது. அதுக்காக நான் இந்த மெடிக்கல் எய்ட் ஃபவுண்டேஷன், ஆஸ்திரேலியன் மெடிக்கல் எய்ட் ஃபவுண்டேஷனுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் எனது சார்பிலும் எனது சக உத்தியோகத்தர்கள் சார்பிலும் ஊழியர்கள் சார்பிலும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக எங்களுக்கு இன்னும் தேவைப்பாடுகள் இருக்கின்றன. எதிர்காலத்திலும் எங்களுடைய இந்த தேவைப்பாடுகள் அனைத்தையும் இவர்கள் பூர்த்தி செய்து தர வேண்டும் என்று மிக்க எதிர்பார்ப்புடன் வேண்டுகோள் விடுக்கின்றேன். நன்றி. வணக்கம். நான் ஆரியம்பதி மாவட்ட வைத்தியசாலையின் பிரதி தாதிய பரிபாலகராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றேன். எனது பெயர் மகேஸ்வரன். நான் இந்த ஊரைச் சேர்ந்தவன். கடந்த 3 வருடங்களாக இந்த வைத்தியசாலையில் பிரதி தாதிய பரிபாலகராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன். இந்த வைத்தியசாலையை பற்றி நாங்கள் குறிப்பிட போனால், இந்த வைத்தியசாலை மிக நீண்ட வரலாற்றை கொண்ட ஒரு பழமையான தொன்மையான ஒரு வைத்தியசாலை. இந்த பிரதேசத்தில் உள்ள அனைத்து மக்களும், அத்தோடு படுவான்கரை பிரதேச மக்களும் நீண்ட காலமாக சிகிச்சை பெற்று வந்த ஒரு வைத்தியசாலை தான் இந்த மாவட்ட வைத்தியசாலை. நீண்ட காலமாக இது நீண்டகால வரலாற்றை கொண்ட ஒரு வைத்தியசாலையாக இருந்த போதிலும் இந்த வைத்தியசாலையின் முன்னேற்றமானது மிகவும் மந்த கதியிலேயே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இதற்கான வழங்கல்கள், இதற்கான வாய்ப்புகளை அதிகரிப்பதில் மிகவும் கஷ்ட நிலை காணப்படுகின்றது. இது தமிழர் பிரதேசத்தில் அமைந்திருப்பதாலும் மிகவும் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்கள் வாழ்கின்ற ஒரு பிரதேசமாக காணப்படுவதாலும் இங்கு மிகவும் அதிகமான தேவைப்பாடுகளும் காணப்படுகின்றது. உதாரணமாக சொல்ல போனால், கல்லடி பாலம் தொடக்கம் கிரான்குளம் மற்றும் செட்டிபாளையம் வரையிலான பிரதான வீதியில் இடம்பெறுகின்ற அனைத்து விபத்துகளும், சிறு விபத்து தொடக்கம் பாரிய விபத்துக்கள் கூட இந்த வைத்தியசாலைக்கு முதலாக எடுத்து வரப்படுவதுண்டு. அந்த வேளைகளில் நாங்கள் அவர்களுக்கு சிகிச்சை செய்வதில் மிகவும் கஷ்டங்களை எதிர்நோக்கி இருந்தோம். காரணம், இந்த வைத்தியசாலையில் ஒரு எக்ஸ்ரே யூனிட் இல்லாமை மிகவும் ஒரு பிரதான காரணியாக காணப்பட்ட ஒரு விடயமாக இருந்தது. எங்களால் இயன்ற அளவு நாங்கள் ஆரம்ப சிகிச்சையை மேற்கொண்டாலும் கூட எக்ஸ்ரே பரிசோதனைக்காக நாங்கள் அந்த நோயாளியை நோவென்றும் பாராமல் மிகவும் சிரமத்தின் மத்தியில் மட்டக்களப்புக்கு அனுப்பி வைத்திருந்தோம். அவ்வாறு அனுப்பும் போது நோயாளர் படும் கஷ்டமும் எங்களது சிகிச்சை குழாம் படும் கஷ்டமும் சொல்லும் தரமன்று. காரணம், நோயாளி மற்றும் பாரிய காயங்களோடு இருக்கும்போது அவருக்கு முறிவுகள், உடைவுகள் ஏற்படுதா என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான் நாங்கள் அவரை அனுப்ப வேண்டிய கட்டம் இருந்தது. இப்பொழுது இந்த ஆஸ்திரேலிய மருத்துவ உதவி நிதியம் மூலமாக இந்த மாவட்ட வைத்தியசாலைக்கு மிகவும் பயன் தரக்கூடிய ஒரு எக்ஸ்ரே யூனிட், அதாவது எக்ஸ்ரே மெஷின் ஒன்றை அவர்கள் அன்பளிப்பு செய்திருக்கின்றார்கள். இந்த மெஷினானது
மிகவும் பயன்பாடுள்ள ஒரு இயந்திர உபகரணமாகும். இந்த உபகரணத்தின் மூலமாக நாங்கள் மிக கூடிய இந்த பிரதேசத்தில் உள்ள நோயாளர்களுக்கு நாங்கள் சிகிச்சை செய்வதற்கான வாய்ப்புகள் இந்த வைத்தியசாலைக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இது மட்டுமன்றி எங்கள் வைத்தியசாலைக்கு மேலும் ஒரு டென்டல் சேர், அதாவது பல் சிகிச்சை செய்வதற்கான ஒரு கதிரை, அந்த கதிரையோடு இணைந்த அந்த யூனிட் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இதுவரை காலமும் இந்த வைத்தியசாலையிலே பல் மட்டும்தான் பிடுங்கப்பட்டு கொண்டிருந்தது. அதுவும் மிகவும் பழைய ஒரு பல் மேசை, அதாவது பல் கதிரை ஒன்றை, டென்டல் சேர் ஒன்றை வைத்துக் கொண்டுதான் மிகவும் சிரமத்தின் மத்தியில் அந்த வைத்தியர் இந்த நோயாளர்களுக்கான அந்த பல் பிடுங்கும் சிகிச்சையை செய்து கொண்டிருந்தார். இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த புதிய டென்டல் சேர் மூலமாக நோயாளர்களின் பற்களுக்கு நாங்கள் நிறைய பாதுகாப்பை வழங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. உதாரணமாக, இதுவரைக்கும் நாங்கள் எந்த ஒரு சிறிய துவாரமாக இருந்தாலும் அதனை பிடுங்கி எறிகின்ற ஒரு சூழ்நிலை தான் காணப்பட்டது. ஆனால் இப்பொழுது அந்த பல்லை பாதுகாப்பதற்காக, அந்த பல்லை அடைப்பதற்கான அந்த பொறிமுறை உள்ள ஒரு மெஷின் எங்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதால் இனிவரும் காலங்களில் நாங்கள் எங்களுடைய பிரதேசத்து மக்களுக்குரிய பற்களை பாதுகாப்பதில் இது மிகவும் பயனுள்ள ஒன்றாக காணப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் எங்களுக்கு இப்பொழுது புதிதாக ஒரு இசிஜி மெஷின் வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது இதயத்தினுடைய துடிப்பினையும் அதனுள்ள அசாதாரணங்களையும் கண்டறிவதற்காக செய்யப்படும் இலகுவான ஒரு பரிசோதனை. இதுவரை காலமும் எங்களிடம் ஒரு பழைய மெஷின் இருந்தது உண்மை. அதன் மூலமாக நாங்கள் மிகவும் சிரமத்தின் மத்தியில் நாங்கள் இந்த பணிகளை மேற்கொண்டிருந்தோம். ஆனால் தற்போது வழங்கப்பட்டுள்ள நவீன வசதிகளுடன் கூடிய அந்த இசிஜி மெஷினானது மிகவும் பயனுள்ள ஒன்றாக, மிக பயனுள்ள ஒன்றாக காணப்படுகின்றது. காரணம், இதுவரை காலமும் இசிஜியை எடுத்தால் அது வைத்தியர் ட்ரீட் பண்ண பிறகுதான் அதில் இருக்கின்ற டிஃபெக்டுகளை கண்டறிய முடியும். ஆனால் தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த இயந்திரம் அது இசிஜியை மட்டும் எடுப்பதோடு நிற்காமல் அதில் உள்ள டிஃபெக்ட்களையும் அதில் குறிப்பிட்டு காட்டக்கூடியதாக இருக்கின்றது. உதாரணமாக, இந்த இசிஜியில் சைனஸ் பிரெடிகார்டியா இருக்கின்றது அல்லது டி இன்வர்சன் சார்பான ஏனைய குறைபாடுகள் இதில் காணப்படுகின்றது. எனவே அதனை கண்டவுடனேயே நாங்கள் மிக விரைவாக அந்த நோயாளருக்கு சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கின்றது. இந்த வகையிலே இந்த மிகவும் பின்தங்கிய மிக பெரும்பான்மையான தமிழர் வாழுகின்ற ஒரு இந்த பிரதேசத்திற்கு இந்த ஆஸ்திரேலியன் மெடிக்கல் எய்ட் ஃபவுண்டேஷன் மூலமாக இவ்வாறான உதவிகள் கிடைத்திருப்பதற்கு நாங்கள் இந்த நிறுவனத்திற்கும் இந்த நிறுவனத்தை சார்ந்த அனைத்து உத்தியோகர்களுக்கும் மேலும் இந்த நிறுவனத்திற்கு நிதி உதவிகளை வழங்குகின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த வைத்தியசாலையில் பணிபுரிகின்ற ஒரு உத்தியோகத்தர் என்ற சார்பிலும் இந்த பிரதேசத்து மக்களின் ஒரு பிரதிநிதி என்ற சார்பிலும் எங்களது மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு இனிவரும் காலங்களிலும் இந்த வைத்தியசாலைக்கு தேவையான மேலதிக தேவைகளையும் நீங்கள் இந்த நிதி நிறுவனம் மூலமாக எங்களுக்கு வழங்குவீர்கள் என்ற மாபெரும் எதிர்பார்ப்பும் எங்களுக்கு இருக்கின்றது. மீண்டும் ஒரு தடவை இந்த நிதியத்தை சார்ந்த அனைத்து பெருந்தாய்களுக்கும் நல்லுள்ளங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகளை இந்த வேளைகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நான் இந்த ஆரியம்பதி மாவட்ட வைத்தியசாலைக்கு அடிக்கடி வைத்தியத்துக்காக வந்து விடுதியிலையும் தங்கி சிகிச்சை பெற்று போகிற ஒரு இருதய நோயாளி. என்ற பெயர் கணபதி பிள்ளை. என்னுடைய வயது 91. மற்றது இந்த பிரதேசத்திலேயே ஒரு அதிக சிரேஷ்ட பிரசை என்று கிழக்கு மாகாணத்திலே கருவிக்கப்பட்ட ஒருவன். இப்பொழுது நான் முந்தி பல தடவைகள் இங்கே வந்திருந்தாலும் பல வசதியினங்களை நான் இங்கே அனுபவித்திருக்கேன். ஆனால் இப்பொழுது அந்த வசதியினங்களின் பல குறைபாடுகள் நீக்கப்பட்டு புதிய உபகரணங்கள் இங்கே வந்து பொருத்தப்பட்டிருக்கிறதாக நான் அறிகிறேன், காண்கிறேன். அதனால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய இந்த ஸ்தாபனத்துக்கு நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு முன்பு உங்களுடைய இந்த ஆஸ்திரேலிய மருத்துவ உதவி நிதியத்தின் சார்பாக சில பிரதிநிதிகள் அங்கே மட்டக்களப்புக்கு வந்து பார்வையிட்ட போது எங்களுடைய ஆரியம்பதி மாவட்ட வைத்தியசாலையையும்
பார்வையிட வேண்டும் என்று நாங்கள் இங்கே சில பிரதேச பிரமுகர்கள் கேட்டுக்கொண்டதாகவும் அதன் பலனாக ஒரு பிரதிநிதியை நீங்கள் அனுப்பி எங்களுடைய இந்த மாவட்ட வைத்தியசாலையிலே உள்ள குறைகளை அவர் கண்டறிந்திருக்கிறார். அறிந்து அவர் ஆஸ்திரேலியா சென்று உங்களிடம் கலந்தாலோசித்து அறிக்கையை சமர்ப்பித்ததின் பயனாக இப்பொழுது பல வசதியான உபகரணங்கள் இங்கே பொருத்தப்பட்டிருக்கிறதாக நான் அறிந்து மிகவும் மகிழ்ச்சி அடைவது மட்டுமல்லாமல் எங்களுடைய பிரதேச மக்களின் சார்பாகவும் நோயாளர்களின் சார்பாகவும் என் சார்பாகவும் நான் உங்களுக்கு நன்றி தெரிவிப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இங்கே முந்தி நான் பல தடவைகள் இங்கே வந்து விடுதியிலே தங்கி சிகிச்சை பெற்றிருக்கிறேன், தங்காமலும் சிகிச்சை பெற்றிருக்கிறேன். அப்படிப்பட்ட வார நேரங்களில் சில நேரங்களில் சில அதாவது இரத்தம் மற்றது யூரின் இருதயம் இப்படிப்பட்ட சில சில பரீட்சைகள் செய்ய வேண்டி ஏற்பட்டால் உடனே நாங்கள் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு தான் போக வேண்டி இருந்தது. 700-800 ரூபா செலவு செய்து ஒரு நாளையும் தியாகம் பண்ணி அங்கே போக வேண்டி வந்து அதுவும் அங்கே போன உடனே அந்த கருமம் நடக்காது. பிந்தக்கும் காத்திருக்க வேண்டி வரும். சில நேரம் டேட்டை மாற்றி தருவாங்க, இன்ன நாளைக்கு வா என்று அனுப்புவார்கள். இப்படிப்பட்ட கஷ்டங்களை எல்லாம் நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இல்லாத வகையிலே சில குறைகளை நீங்கள் நீக்கி எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர்கள். அதனால் நாங்கள் மீண்டும் உங்களை பாராட்ட வேண்டியிருக்கிறோம். அடுத்தது மட்டுமே இல்லாமல் இன்னும் இந்த மட்டக்களப்பு வைத்தியசாலையில் இருந்து இங்கே அதாவது மட்டக்களப்பு வைத்தியசாலைக்கு பின்னர் இந்த தெற்குப்புறமாக உள்ள கிராமங்களிலே மிகவும் கூடுதலான நோயாளர்கள் வருகின்ற ஒரு வைத்தியசாலை தான் இந்த ஆரியம்பதி மாவட்ட வைத்தியசாலை. கிட்டத்தட்ட 20 கிராமத்து மக்கள் இங்கே தினசரி வந்து இங்கே வைத்தியம் செய்கிறார். அவர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆறேறி படுவாங்கிற மக்கள் ஆறேறி அக்கறைப்பட்டு கஷ்டப்பட்டு தான் இங்கே வருகிறார். ஆனால் அவர்களுக்கு இப்பொழுது சில வசதிகள் செய்து கொடுக்க நீங்கள் உங்களுடைய புண்ணியத்தினாலே மட்டக்களப்பு போகாமல் இங்கேயே செய்யக்கூடிய வசதிகள் ஏற்படுத்தி இருக்கிறபடியினாலே அவர்களும் மிகவும் சந்தோஷம் அடைவார்கள் என்று நான் நினைக்கின்றேன். அடுத்தது இந்த வைத்தியசாலை எல்லா குறைபாடுகளும் நீக்கப்பட்டு இருக்கிறது என்று என்னால் சொல்ல முடியாது. இன்னும் சில சில குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் காலப்போக்கில் அது மெல்ல மெல்ல செய்யும் குறை நீங்கும் என்ற நான் நம்பிக்கையோடு இருக்கின்றேன். இங்கே நோயாளர்களை பார்க்கின்ற இடங்கள், மருந்து கொடுக்கின்ற இடம், மருந்து கட்டுகிற இடம், மற்றது ஊசி போடுற இடம், மற்றது நோயாளர்கள் வந்து பார்வையிடு வைத்தியம் செய்வதற்காக காத்து கொண்டிருக்கின்ற இடங்கள் எல்லாம் ஒரே கூரையின் கீழ் ஒரே சிறிய கட்டிடத்தில் இருக்கிறது ஒரு பெரிய குறையாக எனக்கு தெரிகிறது. அதனால் அந்த ஒரு பெரிய குறையும் நீக்க வேண்டும் என்பது அந்த நோயாளரின் சார்பாக என்னுடைய ஒரு வேண்டுகோள். அதனால் நீங்கள் இனிமேல் இதே போல் நீங்கள் இப்படிப்பட்ட புண்ணியமான நல்ல பணிகளை செய்கின்ற நீங்கள் இந்த விஷயத்தில் கவனம் எடுத்து மேலும் மேலும் இந்த வைத்தியசாலைக்கு பலவித உதவிகளை செய்து உபகரணங்களை தந்து தூர இடங்களுக்கு போகாமல் மற்றது இங்கே உள்ள மக்கள் கிட்டத்தட்ட 75% மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்கள். ஒரு மட்டக்களப்புக்கு போவதாக இருந்தால் பாரிய செலவழித்து தகுதி இல்லாத மக்கள் தான் இங்கே வருகிறார். அப்படிப்பட்ட மக்கள் மனம் சந்தோஷப்படும்படியாக நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வது பாராட்டுதற்கு உரியது முக்கியமாக. அதனால் இங்கே மேலும் மேலும் இன்னும் எங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்வீர்கள் என்ற பெரிய ஒரு எதிர்பார்ப்போடும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு எதிர்பார்ப்போடும் நாங்கள் இங்கே காத்து கொண்டிருக்கின்றோம். அதனால் நீங்கள் இப்பொழுது இந்த செய்த உதவிகளுக்காக இந்த மண்முனைப்பற்று பிரதேச மக்களின் சார்பாகவும்
இங்கே வந்து சிகிச்சை பெறுகின்ற நோயாளர்கள் சார்பாகவும் என்னுடைய அந்த தனிப்பட்ட எண்ணம் சார்பாகவும் உங்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.